தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டத்திலும் தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 27ஆம் தேதி நடைபெற்ற விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நிபந்தனைகளை மீறியதாக தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாகவும் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாமக்கல்லிலும் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல்லிலும் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரப்புரை கூட்டத்தில் நிபந்தனைகளை மீறியதாக தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நிபந்தனைகளை மீறியதாக தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் தாவேக தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் போலீசாரின் நிபந்தனைகளை மீறியதாகவும் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், குறிப்பிட்ட நேரத்தில் பரப்புரை செய்யாமல் இருந்தது, தண்ணீர் வசதி, மருத்துவ வசதி ஏற்பாடுகள் செய்யாமல் இருந்தது என பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் மற்றும் தாவேக கட்சி நிர்வாகிகள் மீது நாமக்கல் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.